அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸார் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, புலம்பெயர்ந்து வந்தவங்க, வேற்று மாநிலங்களை சேர்ந்தவங்க, இங்கே அந்த பாமாயில் தோட்டத்துக்கு அருகில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க மேலே விசாரணை கோணத்தை பெருசாக திருப்பியிருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். என்ன ப்ரோ அப்போ ஏதோ லீடு கிடைச்சி அந்த பக்கம் போயிருக்கானு கேட்டிங்கன்னா, லீடு கிடைக்கல. ஆனால் ஒரு சஸ்பெக்டான விஷயங்களையும் போலீஸார் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்களே. ஹை ப்ரொஃபைல் கேஸ் மாதிரி இருக்குல்ல வேறு ஒட்டுமொத்த மாநிலத்துலையும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருது எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இல்லை இந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு அடுத்த நாள், இட் மீன்ஸ் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிற்பாடு யார் யாரெல்லாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனது, இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் அதே மாதிரி இருக்கீங்க அதே கவுண்ட்டில், இல்லை யாராவது உங்கள் கூட வேலை செஞ்சவங்க வெளியே போயிருக்காங்களா, அவங்கள பற்றின டேட்டா தானே இருக்குமான்னு இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடைக்கிற டேட்டா இருக்குல்ல, இதை வச்சு போலீஸார் என்கொயரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒன்று ஃபோன் மூலமாக அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லையா டைரெக்டாக வர சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்க, செலவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, வந்து நாங்கள் கேட்குற கேள்வி பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கன்னு முடிஞ்சால் ஃபோன்லேயே பேசுகிறாங்க, இல்லைனா நேரில் வர வைக்கிறாங்க. இப்போ இது போல் ஒரு விசாரணை கோணம் வேறு பெருசாக போய்கிட்டு இருக்கு. அண்டு சிசிடிவி கேமராஸ், அந்த பகுதியில் நிறைய கேமராஸை நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுக்கே தெரிஞ்ச அந்த காட்சி எப்படி இருந்துச்சு, அந்த பாமாயில் தோட்டம் சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மலைப்பாங்கான பகுதி வேறு. அங்கேருந்து கிடைக்கப்படுற சிசிடிவி கேமராஸ் அடுத்தடுத்த ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேருந்து எடுக்கிற சிசிடிவி கேமரா காட்சிகள், இதில் எதுவுமே ட்ரேஸ் கிடைக்காதப்ப கொஞ்சம் தள்ளி போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க, தள்ளி எவ்வளோ சிசிடிவி கேமராஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கோ எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த பாமாயில் தோட்டம் ப்ளஸ் இதுக்கு அருகில் யார் யாரெல்லாம் செல்ஃபோன்ஸை பயன்படுத்தியிருக்கலாம், அது சார்ந்த டவர் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா 7000க்கும் மேற்பட்ட ஃபோன் நம்பர்ஸுங்க அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது மட்டும். இதில் யார் யாரெல்லாம் இந்த சம்பவம் நடந்த நாளில் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னு தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசி நம்பர் வரைக்கும் அவங்க டயல் பண்ணி பேசியிருக்காங்க. பட் நோ யூஸுங்க. எல்லாரையும் நேரில் வர வச்சு விசாரிக்கிறது கஷ்டம். 7000க்கும் மேற்பட்ட நம்பர்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கங்க. இதையும் தாண்டி சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. பட் அதில் எதுவுமே துப்பு கிடைக்கவே இல்லை. அண்டு போலீஸார் அடுத்து யாரை திறமை இப்போ சந்தேகத்தை கண்ணோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கா, அந்த குழந்தையோட அப்பா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட அப்பா கணேஷ் இருக்கார்ல, இவரோட அலட்சியத்தால் தான் குழந்தை காணாமல் போயிருக்கலாம்ன்ற சந்தேகமே இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் இன்னும் சஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது குழந்தையோட அம்மா மட்டும்தான். கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒவ்வொருத்தரையாக விசாரணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக குழந்தை கடத்தப்பட்டிருக்கலாமா, ஏதாவது செய்யப்பட்டிருக்கலாமா கேட்டிங்கன்னா, மேபி அந்த விசாரணை குணமும் போலீஸ் மனசில் இருக்கும். ஆனால் அவங்க இப்போ வெளியே சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அந்த அப்பாவோட அலட்சியம் குழந்தை மேலே எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட கேட்டால் கஷ்டம், அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம். அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்களே இவர் குழந்தை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த விஷயங்களை கேட்குறோன்ற